வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல எக்ஸிட் போல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அதாவது ரிசல்ட்டுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, அதுதான் எக்ஸிட் போல். இது எதுக்காக நடத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஒரு அப்ராச்மெண்டா இந்த தேர்தல் இப்படிதான் இருக்க போகுது, இப்படிதான் இந்த தேர்தலுடைய ரிசல்ட் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மக்களுக்கு ஒரு முன்கூட்டியே ஒரு தைரியத்தையோ அல்லது ஒரு கரெக்டான ஒரு மனநிலை இருக்கணும், ரிசல்ட்டுக்கு தயாராகணும் அப்படிங்கிற மாதிரியோ ஒரு 10 நிறுவனங்கள் கிட்ட இந்த ரிசல்ட் எடுப்பாங்க. ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற பேர்ல அவங்க உண்மையிலேயே ஊடகங்கள், பத்திரிகையாளர் தான் அப்படி எடுப்பாங்க. இது எப்படி எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எலெக்ஷன் நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட 75,000 பூத்து தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல ஒவ்வொரு பூத்துலயும் அவங்க மைக் வச்சுட்டு முன்னாடி நின்று யாரு கோட்டு போட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளை கேதர் பண்ணி தான் இந்த ரிசல்ட் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ஒட்டு மொத்த தமிழகத்தையும் அப்படியே கைக்குள்ள வச்சிருக்கிறது போல சில ஊடகங்கள் ரிசல்ட் அறிவிக்கும். கிட்டத்தட்ட இவங்க அறிவிச்ச எல்லா தேர்தலையும் ஒரு அளவுக்கு நெருக்கி இவங்க உண்மை சொல்லிக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களுடைய கருத்து கணிப்பு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இதோ இங்க தெரியுற QR கோடை பயன்படுத்தி உங்களால உதவ முடிஞ்சா உதவுங்க, இல்லைன்னா வீடியோ மட்டும் பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோவில் நான் எதை சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எந்த கட்சி ஜெயிச்சாலும் எந்த கட்சி தோர்ந்தாலும் நம்ம இந்த கருத்து கணிப்பு இப்ப சொல்றோம் பாத்தீங்களா, இந்த கருத்து கணிப்பு ஒரு அப்ராச்மெண்டான கருத்து கணிப்பு தான். இது உண்மையான கருத்து கணிப்பு கிடைக்காது. இது காணல் நீர் கருத்து கணிப்பு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி, ஓகே. இவங்க கணிச்சிருக்கிற கருத்து கணிப்பு எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா, அதாவது திமுகவுக்கு கிட்டத்தட்ட 165 to 185 வரலாம் அவங்களுக்கு தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. 165 to 185 தொகுதிகள் திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஒரு கருத்து கணிப்பு. இன்னொரு கருத்து கணிப்பு என்ன சொல்லிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, 125 to 145 ஜெயிக்கும்னு சொல்லிக்கிறாங்க. இன்னொரு கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா 80 to 90 ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா 40 to 50 ஜெயிக்கும். இது போலதான் ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொரு சேனலும் இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் கூட இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு எடுப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்களை எனி டைம் பரபரப்பா வச்சிருக்கிறதுல இந்த ஊடகங்களும் இந்த நெறியாளர்களும் அந்த அளவுக்கு ஆர்வத்தை காட்டுவாங்க. கிட்டத்தட்ட டிஆர்பி ஏத்துறதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க, எப்படி திரிச்சும் எப்படியும் மாத்தி மாத்தி கூட பேசி மக்களை கிட்டத்தட்ட பரபரப்பா வச்சிருக்கிறதா உங்களோட ஒரே வேலை. அதை ஃபுல் டைம் என்டர்டெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ உண்மையான அந்த பூத்தினோட நிலவரத்தை சொல்றேன், அவங்க அறிவிச்சதை சொல்றேன். சரி, ஓகே. திமுக எத்தனை வரும்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 125 to 145 ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரும்பான்மை கிட்டத்தட்ட 118 எடுத்தா வின்னர் அப்படிங்கிற சூழல். அது எதுக்கு 118 எடுக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 117 234 தொகுதிகள் இங்க இருக்கு. கிட்டத்தட்ட 118 தொகுதிகள் எடுத்துட்டாங்கன்னா அவங்க வின்னர். மீதி இருக்கிற 116 வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னதான் இருந்தாலும் அது தோல்விதான். 118 தொகுதிகள் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுங்கதான் வின்னர். இப்போ திமுக தொகுதிகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 125 to 145 தொகுதிகள் வரைக்கும் அது திமுக கட்டுப்பாட்டில் இருக்குப்பா. அவருடைய திட்டங்கள் எல்லாம் கரெக்ட். அவரு அறிவிச்ச எல்லா திட்டங்களும் மக்களுடைய சேர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் போன ஆட்சி பர்ஃபெக்டான ஆட்சி. திமுக ஆட்சி தான் பியூரான ஆட்சி, கரெக்டான ஆட்சி. எந்த ஒரு தப்பு தண்டாவும் நடக்கல. எல்லாரும் சந்தோஷமா பாலாரும் தேனாரும் ஓடிச்சு, நாங்கெல்லாம் மூண்டு டப்பாவா குடிச்சோம்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் நினைச்சு கிட்டத்தட்ட 125 to 145 தொகுதிகளை திமுகவுக்கு வாரி வழங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி
இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. சரி, ஓகே. திமுக 125 to 145 தொகுதிகள் வின் ஆயிடுச்சு. அடுத்ததா வந்து யாரை பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக எத்தனை தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதிமுக கிட்டத்தட்ட இரண்டாம் பட்சமா அவங்க காட்டுறாங்க. அதிமுகனுடைய, அதாவது கிட்டத்தட்ட அவங்க தொடர்ந்து அவங்க தோல்விகளே சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவங்க தோல்விதான் சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிறுவனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, 65 to 80 தொகுதிகளை வந்து அதிமுக பர்ஃபெக்டா அள்ளிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 10,000 ரூபாய் பணம், அப்புறம் 2,000 ரூபாய் பணம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கு இருவருக்கும் நகர பேருந்து இலவசம், இன்னும் நிறைய திட்டங்களை வந்து ஐயா அறிவிச்சாரு, எடப்பாடி பழனிசாமி ஐயா. அது போல வந்து இவங்களுக்கு வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கு. அம்மா ஆட்சி மீண்டும் அமையணும், நான் பரம்பரையா அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டவன், நான் திமுக ஓட்டு போட்டவன் சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க ஓட்டுகள், தொண்டர் ஓட்டுகள், கிட்டத்தட்ட 1 கோடி பேர்த்த அதிமுக வந்து நாங்க வந்து உறுப்பினராக வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாறுதட்டி பேசக்கூடிய அந்த நிலைப்பாட்டுல தான் இன்னைக்கு என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவுக்கு வந்து கிட்டத்தட்ட 65 to 80 தொகுதிகள் கன்ஃபார்மா ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, இது பரவாயில்ல. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா யார சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நாட்டு மக்களை எல்லாரும் பரபரப்பா இருக்கிற, எல்லாரு கண்ணிலையும் விரல் விட்டு ஆட்டக்கூடிய, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவர் வருகைக்கு அப்புறம் ஒருத்தரும் நிம்மதியா தூங்கி இருக்க முடியாது அப்படின்னு கூட சொல்ற அளவுக்கு, அதாவது எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான். தமிழக வெற்றி கழகம் தான் அந்த கட்சி. அந்த கட்சிக்கு மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் இருக்கு பாருங்க, அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கு பாருங்க, அந்த மக்களுக்கும் அந்த விஜய்க்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் இருக்கு பாருங்க. அதாவது பெண்கள் முதல் குழந்தைகள் வரை எல்லாருமே உந்துதல் பண்ணி காலையில 6 மணிக்கு போய் பூத்துல உட்கார்ந்து இருந்து ஓட்டு போட்ட ஆளு. ஓமன் நாடு, ஜப்பான், கொரியா, இன்னும் சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட துபாய், சவுதி அரேபியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, ஈரான், ஈராக், இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து ஆர்வமா வந்து விஜய் சார் ஓட்டு போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் யார கேட்டாலும் சரி விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன், எந்த வலைதளத்தை திறந்தாலும் விஜயினுடைய கொடி தான் பறக்குது, விஜய் சத்தியவார பத்தி பேசினாதான் அங்க வியூஸே போகுது அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காரு தளபதி. இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கக்கூடிய நம்ம தளபதிக்கு எத்தனை % ஓட்டு விழுந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்களோட கருத்து கணிப்பிலே நம்ம விட்டுருவோம் 18 to 24 தொகுதியை வந்து விஜய் அவர்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு நம்மளுக்கு எடுத்து சொல்லுது. சரி, ஓகே, உண்மையிலே 18 to 24 தான் ஜெயிப்பாரா அப்படிங்கறதெல்லாம் நீங்க இப்போதைக்கு ஆராய வேண்டாம். எதையுமே வந்து இப்போதைக்கு நீங்க தீர்மானம் செய்ய வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே காணல் நீர் கருத்து கணிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதலே சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட காணல் நீர் தான் முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. தூரமா ரோட்ல பாத்தீங்கன்னா அங்க தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், பக்கத்துல போனீங்கன்னா அங்க இருக்காது. இதுதான் வந்து இந்த கருத்து கணிப்பு. இதை வந்து யாரும் பெருசா எடுத்துக்க வேணாம், சும்மா ஒரு தட்டுட்டு போங்க, அவ்வளவுதான். இந்த கருத்து கணிப்பு வந்து விஜய் சாருக்கு வந்து உண்மையிலே சொல்லியிருக்காங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா யாரை பார்க்க போறோம்னா, வழக்கம் போல நம்ம சீமானண்ணன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு பேசிக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவரும் கொஞ்சம் தேர்தல் நிதி எல்லாம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட இந்த தேர்தலை முழுசும் வந்து தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போக அந்த தம்பிங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமா எல்லாரும் கூட்டமா சேர்ந்து விஜயை வந்து ஒரு வழி பண்ணிடலாம், வாங்கப்பா விஜயினுடைய இமேஜை உடைச்சி விஜய் மாதிரி வீட்டுக்கே சினிமாவுக்கே அனுப்பிடலாம், இந்த கொள்கையை ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே மொட்டம் ஒரே 234 பேரும் ஒரே கையில சத்தியம் பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த ஒரே கையில சத்தியம் பண்ணிட்டு விஜயை துரத்தலான்னு வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, கொண்டு வந்த கொள்கையை பாதியிலே விட்டுட்டாங்க, கொண்டு வந்த கோட்பாட்டை பாதியிலே விட்டுட்டு, திமுக எதிர்ப்பை விட்டுட்டு, பெரியார் எதிர்ப்பை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு விஜய திட்டுறது மட்டுமே 24 மணி நேரமும் வந்து அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா போய் இன்னைக்கு அவங்களுக்கு எடுத்திருக்கிற தொகுதி எவ்வளவு கருத்து கணிப்புல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 தொகுதியிலிருந்து 6 தொகுதிகள் வரைக்கும் இந்த நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சரி, ஓகே, உண்மையிலே சீமானனுக்கு 2 to 6 தொகுதி தான் வருமா? அவருடைய இப்போ உழைப்பு என்ன? 16 வருஷம் உழைச்சிருக்காரு. இந்த 16 வருஷத்தும் சேர்த்து 36 லட்சம் ஓட்டு லோக்சபா தேர்தல் எடுத்திருக்காரு. எப்ப அந்த அளவுக்கு எடுத்தவர் என்னப்பா நீ வெறும் 2 to 6ன்னு சொல்ற அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ஓட்டுகள் கூட கிட்டத்தட்ட
போன வாட்டி எடுத்த அந்த 8.2% ஓட்டு கூட விஜய் சார்னுடைய கொத்தா எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். திமுகவில் இருந்து சில ஓட்டுகள் எடுத்துட்டாருன்னு தெரியும், அதிமுகவில் இருந்து ஒரு எடுத்துட்டாருன்னு தெரியும். கிட்டத்தட்ட எல்லா கட்சிகள் இருந்தும் எல்லா இடத்துலயும் விஜய் சார் அவர்கள் ஓட்டை பிரிச்சுட்டாருன்னு மட்டும் தெரியும். ஆனா இந்த கருத்து கணிப்பில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒருதலை பட்சமாக கொடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு தான். இந்த நிறுவனம் இப்படி சொல்லிருக்குன்னா இன்னொரு நிறுவனம் எப்படி சொல்லிக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக இப்ப நான் சொன்ன நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கங்க. அதிமுக 165 to 180 எடுக்கும், திமுக 65 to 80 எடுக்கும், தாவேக்கா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் 20 அதே நிலைப்பாடு தான். அவங்க 2 பேர் மாறுறாங்க, அடுத்துக்கு தாவேக்கா மட்டும் மாறல. ஏன்னு கேட்டீங்க, தாவேக்கா 18 to 24 இதே நிலைப்பாடு. அதே சீமன் வந்து 2 to 6. இங்க அதிமுக திமுக மட்டும்தான் மாறுதே தவிர இந்த ஊடகத்துக்கும் அந்த ஊடகத்துக்கும் இருக்கு வித்தியாசம். இது வந்து திமுக அண்டா, அது வந்து அதிமுக அண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 அண்டாவா நம்ம பிரிச்சிடறப்பா. 2 அண்டாவும் இந்த அண்டாவை தட்டினா டைன்னு சத்தம் வருதுல்ல, அதே போலதான் இந்த அண்டாவை தட்டும் போதும் டைன்னு சத்தம் வரும். இதுக்கு வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க 2 பேரும் இப்படிதான் இருப்பாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் இப்படிதான் இருக்குதாப்பா, ஒரு தாவேக்காக்கு யாரும் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறீங்களா? அதுக்கும் ஆள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தளபதி எல்லா இடத்துலயும் வந்து ஆள் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு ஒரு நிறுவனம், கிட்டத்தட்ட ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து அதாவது ஒரு ஒரு டைம் பத்திரிக்கை வந்து என்ன பண்ணிச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது விஜய் அவர்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்து 98 to 120 வரலும் வந்து டச் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்கு. அதாவது 98 to 120 வரலும் வந்து அட்டாக் பண்ணி வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிக்குது. அப்புறம் திமுகவுக்கு என்ன சொல்லிக்குன்னு பாத்தீங்கன்னா 92 to 110 வரலும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு 27 to 32 வரலும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக மொத்தம் இந்த மாதிரி தான் வந்து கருத்து கணிப்புகள் வந்த வண்ணம் இருக்குது. இப்போ வந்து CNN அப்படிங்கிறது வந்து அதிமுகவுக்கு ஃபேவராக இருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஊடகங்கள் வந்து திமுகவுக்கு ஊடகம் வந்து குறிப்பா இருக்கு, சப்போர்ட்டிங்கா இருக்கு. தாவேகாவுக்கும் சில நிறுவனங்கள் இருக்கு. இது நாம் தமிழருக்கு நிறுவனங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழரே ஒரு நிறுவனம் தான். அந்த நிறுவனத்துக்கு எதுக்கு நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து 234 நாங்க தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சரி விடுங்க, இந்த டைம் அவங்கள வந்து எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது கருத்து கணிப்பான நேரம். இப்போ வந்து நம்ம அவங்கள பேசி நம்ம ஒன்றும் ஆக போறது இல்லை. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. உண்மையான கருத்து கணிப்பு, நம்ம ஜனநாயக கருத்து கணிப்பு அப்படின்னு வந்து உண்மையான நேச்சரான ஒரு தீர்மானமான ஒரு தீர்க்கமான ஒரு ஃபைனலான ஒரு க்ளோஸான ஒரு என்ன சொல்றது ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தி கூர்மையான ஒரு தீர்ப்பு என்னைக்கு வரும்னு பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதி கிட்டத்தட்ட மணி 12 to 1 மணிக்குள்ளலாம் உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாரு, அடுத்த 5 வருஷத்துக்கு யாருக்கு கீழே நம்ம இருக்க போறோம் அப்படிங்கறது வந்து நிர்ணயிக்க போறது போறாமே அந்த மே 4ஆம் தேதி கிட்டத்தட்ட 12 to 1 மணிக்குள்ள, கிட்டத்தட்ட 11 மணிக்கே விசில் தெரிஞ்சிடும். 12 1 மணிக்கெல்லாம் நீங்க வந்து பட்டாசு வெடிக்கவே ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி வந்து ஐடியா. சரி, ஓகே, இந்த கருத்து கணிப்புக்கும் அந்த கருத்து கணிப்புக்கும் வித்தியாசமா இத்தனை நாள் இவங்க பண்ண கருத்து கணிப்பு எல்லாமே மாற்றமாகி ஒரு பெரிய ஒரு சரியான ஒரு தீர்ப்பை மே 4ஆம் தேதிக்கு ஐ எம் வெயிட்டிங், இல்ல ஐ எம் கம்மிங். இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏய் நீங்க திமுக ஜெயிக்கும் அதிமுக ஜெயிக்கும் தாவாக ஜெயிக்கின்னு இருக்கிறீங்களே, ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, சஸ்பென்ஸ் ஒண்ணு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கிறாங்க. நாம் தமிழர்காரங்க என்னன்னு தான் அது இன்னும் தெரியல. அந்த சஸ்பென்ஸ் யாராச்சும் தெரிஞ்சதுன்னா தயவு செய்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு இடையில இன்னொரு கட்சி இருக்கு. அந்த கட்சி வந்து பேசாம நான் போறதே மிகப்பெரிய தப்பு. அதுதான் 5 முனை போட்டி. 5வது முனையா யாரு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சின்னம்மா அண்ட் ராமதாஸ் ஐயா இருக்காங்க. அவங்க தென்னந்தோப்பு சிலிண்டர் சின்னத்துல போட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு கணிசமான ஒரு ஓட்டு வந்து வந்திருக்கும். அதெல்லாம் வந்து டோட்டலா யாருக்கு எந்தெந்த இடத்துல இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் நீங்க இன்னும் ஒரு
4 நாள் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சிரும். அது வரலும் நீங்க எந்த ஒரு கருத்து கணிப்பையோ எந்த ஒரு வீடியோவையோ எதையுமே நீங்க நம்பாதீங்க. எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வச்சுக்கிட்டு பாசிட்டிவோ நெகட்டிவோ நோ ப்ராப்ளம், நான் என் பாதையில பயணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அவ்வளவுதான். இது வந்து ஒரு பெரிய ஒரு இதா கிடையாது. ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ நம்மளுக்கு தேவை என்ன, நம்மளுக்கு ஜெயிச்சா பரவாயில்ல, ஓகே. தோந்தா நம்மளுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் சோகம் இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் சமாளிச்சு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த தேர்தல் 2031 வரல, அன்னைக்கு வச்சு சம்பவம் சரியா செய்வோம். அது வரலும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.